ஒசூர் டாடா தொழிற்சாலையில் காப்பர் பைப்புகளை திருடிச் சென்ற மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். திருட வந்த கும்பல் காவலாளியின் துப்பாக்கியையும் திருடிச் சென்றது ஏன்? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த உத்தனப்பள்ளி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட நாகமங்கலம் பகுதியில் டாடா குழுமத்திற்கு சொந்தமான எலக்ட்ரானிக் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. தொழிற்சாலையில் சுமார் 50,000த்திற்கும் மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த தொழிற்சாலையில் புதிதாக ஏசி பொருத்துவது அல்லது ஏசி சர்வீஸ் செய்வது மற்றும் ஏசி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் கையாளுவதற்காக தொழிற்சாலையின் உள்ளேயே தனியாக கட்டிடம் ஒதுக்கப்பட்டு அதில் ஏசி சம்பந்தமான பொருட்கள் வைக்கப்பட்டிருந்துள்ளது. அதற்கு 2 துப்பாக்கி ஏந்திய காவலாளிகள் நியமிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு தொழிற்சாலைக்குள் புகுந்த 5க்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் அங்கு பாதுகாப்பிற்காக இருந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சுல்பீர் அகமது மற்றும் கெலமங்கலம் அருகே உள்ள உள்ளுக்குறுக்கை கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் ஆகிய 2 காவலாளிகளை தாக்கி அவர்களை கயிற்றால் கட்டி போட்டுள்ளனர். பின்னர் அங்கிருந்த காப்பர் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் காவலாளியின் துப்பாக்கியையும் அவர்கள் திருடிச் சென்று விட்டனர். பின்னர் அதிகாலையில் அந்த வழியாக வந்தவர்கள் காவலாளிகள் கட்டி போடப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து அவர்கள் கட்டை அவிழ்த்து காவலாளிகளை மீட்டுள்ளனர். தொடர்ந்து உத்தனப்பள்ளி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற உத்தனப்பள்ளி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி ஆய்வு செய்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். காவலாளியின் துப்பாக்கியையும் திருட்டு கும்பல் திருடிச் சென்றிருப்பதால் அதை வைத்து அசம்பாவிதத்தில் ஈடுபடுவதற்கு முன்னர் கைது செய்யும் முயற்சியிலும் தீவிரமாக களமிறங்கி உள்ளனர். மேலும் பீகாரைச் சேர்ந்த காவலாளிக்கு இதில் ஏதும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே டாடா எலக்ட்ரானிக் தொழிற்சாலைக்கு சொந்தமான பெண்கள் விடுதியில் உள்ள கழிவறையில் ரகசிய கேமரா வைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்போது மீண்டும் அதே தொழிற்சாலையில் காவலாளிகளை தாக்கியதோடு அவர்களை கயிற்றால் கட்டிவிட்டு துப்பாக்கியையும் பறித்துச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.